இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு சொன்னாலும் அது துல்லிதமாக சொல்ல முடியாது. காரணம், இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் ஜாதகத்தில் தற்காலத்தில் நடக்கும் தசா புக்திகள் என்பது நீங்கள் போன பிறவியில் வாழ்ந்த அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்தை உலகின் எந்த மத கடவுளாலும் சொல்ல முடியாது. நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவோடு தெரிந்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாத ராசி பலன்களையும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை நீங்கள் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது ஆடி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 16 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026 வரை. மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு மேஜர் பலன் என்பது இன்னும் நீங்கள் தலைமறைவு வாழ்க்கையில்தான் உள்ளீர்கள். அது ஒரு வருடத்திற்கான பலன். அந்த பலன் எப்பொழுதும் வேலை செய்யும். அது 2027 ஜூன் வரையிலும் உண்டு, இப்பவும் உண்டு. உங்க இழுத்த இழுப்புக்கு சொல்றதுக்கு பேரு ராசி பலன் இல்லை. அதுக்குன்னு ஒரு விதி இருக்கு, பிரபஞ்ச விதி இருக்கு. அதன்படி தான் சொல்ல முடியும். இதே யோக ஜாதகமா இருந்தாக்கா அவங்களுக்கு விரலுக்கு ஏத்த வீக்கம் போல. ஆனா இந்த ராசி பலன் பார்க்கறது எல்லா கேட்டகரியுமே பார்க்குறாங்க. எனக்கு பல 1000 கோடிகளுக்கு அதிபதி இருக்கு தெரியும், அவங்களும் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க விரலுக்கு ஏத்த வீக்கத்துக்கு அவங்க பார்த்தானே ஆகணும், ரைட்? அந்த மாதிரி இப்ப நீங்க தலைமறைவு, அந்த தலைமறைவு எதுக்காக? வாங்கிய கடனை கடன்காரன் கேட்டுடுவானோ அதுக்காக தலைமறைவு. இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ரெண்டாவது குரூப் ஆஃப் பீப்புள், எப்படி இருந்தனோ இப்படி ஆயிட்டனே, அதுக்காக தலைமறைவு. இந்த ரெண்டுமே இல்லாம மூணாவது குரூப் பீப்புள், அப்பா போப்பா, நான் நினைச்சது வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல, அதனால நான் யாரையும் பார்க்க விரும்பல, கொஞ்ச நாளுக்கு நான் யார் கண்ணிலையும் படாம இருக்கிறேன். அப்படி சில பேர் குற்ற பின்னணியோடு இருந்தா அதுக்காக தலைமறைவு. உங்கள் செந்தில் பாலாஜி மேஷராசம் தான். கடந்த திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாதகத்தை நான் அவருடைய ஒரிஜினல் ஜாதகமே எனக்கு தெரியும். வேறு ஒரு நண்பர் மூலமாக பார்த்தேன். அவர் மேஷராசி தான். தலைமறைவா இருக்காரா இல்லையா? கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கெல்லாம். அச்சா சப்குல் ஆத்தா ஹே அப்படின்னா கரெக்டா வருதுன்னு அர்த்தம். இந்தியில ராசி பலன் சொல்லட்டுமா? அதனால அதான் சொல்றேன், ஆண்டிக்கு அவன் கஷ்டத்துக்கு தலைமறைவு, அரசனுக்கு அவன் கஷ்டத்துக்கு தலைமறைவு. இவர் செந்தில் பாலாஜி மந்திரி இல்லை, அவர் கஷ்டத்துக்கு அவருக்கு தலைமறைவு. மேஷராசி அவரு. ஆக இப்படி விஷயம் இருக்கிறது. என்ன பண்ண போறீங்க? வாங்க, ஏதாவது பண்ண முடியுமா? நான் அப்படியே ஆகாயத்தில் என்னுடைய ஞான திருஷ்டியில் பார்த்து சொல்றேன். இப்போ என்னுடைய ஆகாயத்தில் உள்ள ஞான திருஷ்டியில் அப்படி பார்க்கும்பொழுது பிரபஞ்ச சஞ்சாரங்களை ஒன்று புலப்படுகிறது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சியின் மூலமாக ஏதோ ஒன்றை சாதிக்க போகிறீர்கள் என்பது எனக்கு தெரிகிறது. அதுவும் கடன் முயற்சி தான், கடன் வாங்கும் முயற்சி தான். சகோதரரிடம் ஒரு ஹெல்ப், பிறகு குடும்பத்தாரிடம், குடும்ப உறுப்பினர்களிடம், மனைவியிடம், தாயிடம், தந்தையிடம், இங்கெல்லாம் கொஞ்சம் பணத்தை வாங்கித்தான் இந்த மாதம் ரன் பண்ண போறீங்க. இப்போ அப்படியே வந்தீங்கன்னா ஒரு முத்தான 5 பலன் அப்படின்னு இல்லை, 5 நிலைகள். இது முத்து கிடையாது, ஏன்னா அந்த முத்துக்குள்ள நத்தையும் வரும். அதனால வேண்டி இது 5 நிலைகள். அந்த நிலைகளில் நல்லதும் வரலாம், கெட்டதும் வரலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படியே நான் பிரபஞ்சத்துக்குள்ள நான் ஐக்கியமாகும் போது எனக்கு அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் அப்படியே சொல்றேன். முதல் நிலை 14 ஜூலை 2026 முதல் 10 ஆகஸ்ட் 2026. இந்த காலகட்டம் தலைமறைவு வாழ்க்கையில கூட மனசுக்குள்ள இனம் புரியாத பயம் இருக்கும். எந்த நேரத்திலாவது நம்மளை கடங்காரம் பார்த்து திடீர்னு ஜெயிலில் தெளிடுவானோ, சிறைக்கு அனுப்பிச்சிருவானோன்னு பயம் 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 பயம். உங்கள் செந்தில் பாலாஜி அமைச்சரும் அவருடைய தம்பி பாருங்க, அவரும் மேஷமாக இருப்பார் போல இருக்கு. இல்லைன்னா இந்த மேஷத்தோடு சேர்ந்தனால இவருடைய கூட்டு பிரச்சனை அவரையும் தாக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தம்பி உடையான் படைக்க அஞ்சான்னு இல்லை. அப்போ தம்பி இல்லாமல் இருந்தா, தம்பி இருந்தால் படைக்க அஞ்ச மாட்டான். 3ஆம் இடத்துல குரு படை மாண்டதுன்னா தம்பி உடையான் படைக்க அஞ்சான். இப்போ படையை மாண்டதுன்னா தம்பியே போன மாதிரி தானே. பாருங்க, செந்தில் பாலாஜி கரெக்டாக மேட்ச் ஆகுதா இல்லையா? அப்படி தேக்கோ பாய் தேக்கோ தேக்கோ அப்படின்னா பாருங்கோ எவ்வளோ கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி 14 ஜூலை 2026 முதல் 10 ஆகஸ்ட் 2026 வரலும் மனசுக்குள்ள இனம் புரியாத பயம். அந்த 14 ஜூலைக்கு முன்னாடி கேட்ட இடத்துல பணம் கிடைச்சது, இப்ப கேட்டாலும் பணம் கிடைக்கல. இப்ப 2வது நிலை 26 ஜூலை 2026 முதல் 10 டிசம்பர் 2026 வரை. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4.5 மாசம் அப்படி கொஞ்சம் மூச்சு விடுற நேரம். இந்த மூச்சை கொஞ்சம் விட்டுக்கிற நேரம் உங்களுக்கு. நான் என் கருணை பாரு எப்படி வருது. கருணை
ஒரு மாதத்துக்கு சொல்ல வேண்டிய பலனை நான் பாருங்க உங்களுக்கு 4.5 மாசம் சொல்லிட்டேன். போனஸ் போங்க, சாப்பிடுங்க. மூச்சு விடுற நேரம் சாமி எந்த நேரம்? இந்த 26 ஜூலை 2026 இருந்து ஆமா கிட்டத்தட்ட 10 டிசம்பர் 2026 வரலும் மூச்சு விடுற நேரம். அதுல இந்த மாதம் முடியக்கூடிய 17 ஆகஸ்ட் 2026 வரலும் நல்லா இழுத்து மூச்சு விடலாம். அப்படின்னா கொஞ்சம் ஃபினான்சியல் ஃபிளக்சுவேஷன்ஸ் இல்லாம பணம் கிடைக்கும் 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 கிடைக்கும்னு அர்த்தம். மூன்றாவது நிலை 1 ஆகஸ்ட் 2026 முதல் 3 ஆகஸ்ட் 2026 இந்த காலகட்டம் மிக 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 மோசமான நேரம். ஆமா, கைப்பணம் எங்கேயோ அகப்பட்டு போகுது. பெண் மோகத்தால, திருமணமாயிருந்தா மனைவி மோகத்தால, இல்லைன்னாக்கா காதலி மோகத்தால, லிவிங் டுகெதர் மோகத்தால, இல்லைன்னா ஏதோ ஒரு டேட்டிங் கேர்ள் காலி ஜிம்கானா மாதிரி பெண் மோகத்துல பணம் அகப்பட்டு போகுது. சோரம் போகணுன்ற எண்ணம் வருது. சோரம்னா என்னது? திருமணம் கடந்த உறவில் ஆணுக்கும் வருது பெண்ணுக்கும் வருது. அது அவங்க ஜாதகத்துல கட்டுப்பாடா இருக்கணும்ன்ற மாதிரி கிரகம் இருந்தா கட்டுப்பாடா இருந்துருவாங்க, இல்லைன்னா இல்லை. அதுக்கெல்லாம் ஜாதகத்துல பார்த்தாதான் சொல்ல முடியும். எல்லாத்தையும் இங்கே நோம்பு கும்பிட முடியாது. உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க நொந்தாதான் ஏதாவது கொஞ்சம் நோம்பு கும்பிட முடியும். நொந்தே இங்க பல பேரும் நோம்பு கும்பிட முடியல. இது என் கருணையால நான் தரக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு. 4வது நிலை வருகின்ற 2 ஆகஸ்ட் 2026 முதல் 19 செப்டம்பர் 2026 வரையில் உச்சி மீது வான் இடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்ற மாதிரி இருக்குதே நேரம். நல்ல நேரம், தைரியம். இப்ப நான் யார் தெரியுமா? வாங்க, 2ல 1 பார்த்தல. என்ன சும்மா பயந்துனே இருந்தா ஏறி மெரிப்பியா? எங்களுக்கு எல்லாம் தெரியும், சட்டம் தெரியும். சட்ட பஞ்சாயத்துக்கு நாங்க ரெடி, கட்ட பஞ்சாயத்துக்கு நாங்க ரெடி. பார், இந்த பக்கம் ஐபிசி இந்தியன் பீனல் கோட் செக்ஷன், ஒவ்வொரு குற்றத்துக்கு என்ன அப்படின்னு இந்த புக்கு இந்த கையில இது இருக்குது, வலது கையில கட்டை இருக்குது. நீ தாக்குனா இந்த கட்டையால தாக்கிட்டு இதுல என்ன செக்ஷன் நானே போய் சொல்லுவேன் இன்ஸ்பெக்டர்கிட்ட. இந்த செக்ஷன்ல தான் இவர் தாங்க பண்ணார் பாருங்க. சட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து ரெடி ஆகுறீங்களே, இந்த நிலை மாறுது. 5வது நிலை 5 ஆகஸ்ட் 2026 முதல் 23 ஆகஸ்ட் 2026. இது என்ன நிலை? சொத்தின் மீது கடன் வாங்குவது, நகையின் மீது கடன் வாங்குவது, வண்டி மீது கடன் வாங்குவது, வாகனத்தின் மீது கடன் வாங்குவது, இதுதான் நிலை. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக அந்தந்த மாசத்துல கஞ்சி குடிக்கிறதுக்காக எப்ப பணம் வரும், முயற்சிகள்லாம் எந்த தேதியில கைகூடுன்றதுக்கான தேதி தரேன். பணம் வரும் நாட்கள் எடுத்துக்க. சந்திராஷ்டம லாபத்துல சிக்க உங்களை உங்க குடும்பத்தை காப்பாற்ற நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு 1 மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 16 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. என்னத்தை சொல்றீங்க ரிஷபராசி அன்பர்களே? படை மாண்டதுன்றான், தம்பி உடையான் படை கஞ்சான். தம்பியை உஷாரா இருக்கு சொல்லுங்க. உங்க தம்பி அடிச்சு தூக்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் நான் நிறைய சொல்லி பார்த்தாச்சு அனுபவத்துல. நீங்க இப்பதான் பாக்குறீங்க. இந்த மாசம்னாக்கா உங்களை காப்பாத்திக்கிங்க. சும்மா முட்டாள்தனமா கமெண்ட் போட்டுன்னு சுத்தாதீங்க. கமெண்ட் போடுறதுக்கு கூட உங்களுக்கு ஜோதிட அறிவு இருக்கணும். சும்மா ஆசைக்காக கமெண்ட் போட்டாக்க எதுவும் நடக்காது. அதுக்கு நீங்களே கால் ரெக்கார்டர்ல எடுத்து நீங்களே பேசிக்கிங்க. வாய்ஸ் ரெக்கார்டர்ல தம்பி இருந்தா உஷார் பண்ணி வைங்க. ஏன்னா படை மாண்ட நேரம் அது மேஜர் பலன். 1 வருஷ பலன் 26 ஜூன் டு 27 ஜூன் ஓடுது. அதுல நீங்க கஞ்சி குடிப்பீங்களா செய்வீங்களா? சிலவு உணவு உடுத்த உடையாது இருக்குமான்றது தான் ராசி பலன். வேற ஒன்றும் ராசி பலன் கிடையாது. ஆமா, இதுக்காக நம்ம நிறைய தெளிவுரை கொடுத்துருக்கோம். நீங்க பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்ட மாதிரியே குறுகிய தவளையாக இருக்கக்கூடாது, கனத்து தவளையாக. ஸோ கடல் தவளையா மாறணும். ரைட். இப்போ படை மாண்ட நேரம் தான் ஓடுது 27 ஜூன் வரலும். ரைட். அதுல என்ன சமாச்சாரம் போக்குவரத்து பார்ப்போம். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே தாய் உடல்நல பாதிப்பு. உங்களுக்கு அப்பப்போ இருதயத்தில் ஏதோ வழி வர மாதிரியே ஒரு சந்தேகம். மனசுக்குள்ள சுத்தமா தைரியம் இல்லை. கடந்த 2026 ஜனவரிலேருந்தே தைரியம் போச்சு. பிப்ரவரியில் நீங்கள் மொத்தமாக சேர்த்து வச்ச பணம் அப்படியே சுனாமி அடிச்சுன்னு போன மாதிரி யாருக்கிட்டயோ கொடுத்து அது திரும்ப வரல, லாக்கில் நிற்குது.
அது உங்கள் அடிப்படை ஜாதகம் பார்த்தா தான் அந்த லாக் ரிலீஸ் ஆகுமா இல்லை ஆகாமலே போயிடுமான்னு சொல்ல முடியும். இந்த மாதம் ஏதோ வாய் ஜாலத்தில் ரொட்டேஷன் பண்ணி காசு கொண்டு வரீங்க, ஆணவம் மட்டும் தலைக்கு மேலே இருக்குது. ஏய் நாங்களாம் யார் தெரியுமான்னு உங்கள் மனைவி தலையிலே உட்காந்து நொங்குன்னு கொட்டுறாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன சவுண்டு விடுற அப்படின்னு. ஏதோ ஒரு ஆவி வேற உங்களுக்கு இந்த மாதம் வழிநடத்த போகுது. ஒரு ஆவி இந்த மாதம் உங்களை வழிநடத்த போகுது. சொத்து கையை விட்டு போயிடுமா, வீடு மனை வாசல் கையை விட்டு போயிடுமா, வாகனம் கையை விட்டு போயிடுமா, ஹவுஸ் ஓனர் காலி பண்ணுன்னு சொல்லிடுவாரா, இப்படி உங்கள் மனசுக்குள்ள பயம் 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 பயம். திரும்பி பார்த்தாக்கா எக்கோல் அடிக்குது பயம் பயம் பயம்னு. இதனாடா இது ரொம்ப போச்சு, எக்கோல் அடிக்குது அப்படின்ற அளவுக்கு பயம் மனசுக்குள்ள, இனம் புரியாத பயம். வாய்ச்சவடால் மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏற்கனவே ஏதோ ஒரு வகையில் இருந்து பணம் வந்துட்டு இருந்தது, இப்போ அதுவும் கொஞ்சம் மக்கர் பண்ணுது. தலையில் ஏற்கனவே ஒரு ஆவி உட்காந்துருக்கு. அந்த ஆவி கற்பனையாக உங்களை சிந்திக்க வைக்குது. ஆனால் அதுக்கான கற்பனைக்கு நிஜமாக பணம் காசு இல்லை. அரசியல் துறையில் ஈடுபட்டவர்களுக்கு சில பட்டம் பதவிகள் வருகிறது. அடுத்தபடியாக முத்தான 5 நிலைகள் கேளுங்க. முதல் நிலை 14 ஜூலை 2026 முதல் 10 ஆகஸ்ட் 2026. ஒரு மூத்த சகோதரன் போல இருந்தவர்கிட்ட இருந்து உதவி வந்துட்டு இருந்தது, இப்போ அதுவும் நின்று போச்சு. ஒரு விதமான மனசுக்குள்ள பயம், நமக்கு ஏதாவது ஆயிலுக்கு ஆயிடுமான்னு பயம். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மனச்சிக்கல், பொருளாதார சிக்கல், மெயினாக பொருளாதார சிக்கல் ஏற்படும். கடங்காரன் கை ஓங்கும், வெளிநாட்டுக்கு ஓடி தப்பிச்சிடலாமா அப்படின்னு சிந்திப்பீங்க. முயற்சிகள் எல்லாமே கை கூடுற மாதிரி கைகூடாமல் போகும். பணத்தட்டுப்பாடு உச்சமாக இருக்கும். ஒரு 3 ரூபாய், வெறும் 3 ரூபாய் பெரட்ட முடியாது. 3 ரூபாய்னா வெறும் 3 ரூபாய் இல்லை, 3000 ரூபாய் பெரட்ட முடியாது. அப்படி இருக்கும். 2வது நிலை 26 ஜூலை 2026 முதல் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 17 ஆகஸ்ட் 2026 வரை ஏற்கனவே ஏதோ கொஞ்சம் வண்டி ஓடிட்டு இருந்தது. இப்போ வேலையை வாங்கிட்டு கூலி தரேன் சார், செக் ஒன்று போட்டிருக்கேன் வரல, நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு 10 நாள் இழுத்துருவாங்க உங்களை. எது வரலும் இழுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட இந்த மாதம் 2 வரலும் கூட நீ இழுத்துருவாங்க. அதெல்லாம் அந்த பணவர நாட்களில் கொஞ்சம் முயற்சி பண்ணி அதட்டி கேட்டிங்கன்னா ஏதோ வரலாம். 3வது நிலை 1 ஆகஸ்ட் 2026 முதல் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 17 ஆகஸ்ட் 2026 வரை ஹெல்த் டிசார்டர், வெல்த் டிசார்டர், கடன்காரன் கை ஓங்குதல், பிள்ளைகளுடைய உடல் நலம் குன்றி போகுதல், அதை நினைத்து உங்கள் மனம் வேதனைப்படுதல், இதெல்லாம் நடக்கும். டயபிட்டிஸ் இருந்தால் ஹை சுகர் ஆகிடும், எச்சரிக்கையாக கண்ட்ரோலில் வச்சுக்கிங்க. ரைட். 4வது நிலை 2 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. இந்த காலகட்டம் முழுக்க உங்களுக்கு வாயை திறந்தாலே ஏன்பா இப்படி சண்டை போடுற மாதிரி பேசுகிறேன்னு எல்லாரும் கேட்குற நிலைமை. நீங்கள் நல்ல மாதிரியாக பேசினாலே சண்டை ஆகிடும். பிறகு 5வது நிலை 5 ஆகஸ்ட் 2026 டு 23 ஆகஸ்ட் 2026. அதுக்கு முன்னாடி ரொட்டேஷனில் பணம் கொண்டாந்தீங்க, இப்போ அது கூட கொண்டு வர முடியாமல் போயிடுச்சு. ஷேர் பிஸ்னஸ் பண்ணால் அம்புட்டும் காலி ஆகிடும். இதுதான் இந்த மாதத்தினுடைய நிலவரம். இந்த 5 நிலைகள் கூறிவிட்டேன். பிறகு உங்கள் நலன் கருதி பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக தருகிறேன். அதை எடுத்துக்கொண்டு பயம் இல்லாமல் வாழுங்கள். மேலும் உங்கள் அடிப்படை ஜாதகம் நன்றாக இருந்தால் உங்களுக்கு விமோச்சனம் உண்டு என்று கூறி அதை நல்ல ஒரு ஞான ஜோதிடரிடம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். என்ன மிதுன ராசி அன்பர்களே, இப்பதான் உங்க காட்டுல மழை. சக்க போடு ராஜா, உன் காட்டிலே மழை பெய்யுது. ஆமா, நீ கோடபுடி அப்படிங்கிற மாதிரி இது பாட்டு பாடு சாமி. கடந்த 2 வருஷம் உன்னை போட்டு ஆப்போ ஆப்பு. 24 ஜூன் டு 25 ஜூன் வச்சுது பாரு ஆப்பு. செலவு ஆப்பு. 25 ஜூன்ல இருந்து 26 ஜூன் வரலும் எல்லாவற்றையும் விட்டு காட்டிற்கு ஓடி விடுவோம் அளவிற்கு
ஆப்பு. அது வேற விரை ஆப்பு, இது காட்டிற்கு ஓடும் ஆப்பு. இப்போ ஆப்பிலிருந்து விலகி வந்திருக்கிறீர்கள். கடந்த 2 வருடமாக வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சமா பைசல் பண்ற மாதிரி சம்பவங்கள் நடக்கும். இந்த மாசம் இல்லை, நல்ல நேரம் இருந்தால் உங்களுக்கு இருக்கு அடுத்த 1 வருஷத்துக்கு. அதில் இடையில கெட்ட நேரமும் வரும். அதுதான் மாத ராசி பலன் சொல்றோம்ல. குடும்பத்துக்கு தேவையான பணம் எங்கிருந்தோ ஒரு இடத்துல வரும். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு 7ன்ற தொகை, 6ன்ற தொகை, 1ன்ற தொகை வரும். வரலன்னு யாராவது கமெண்ட் போட்டீங்கன்னாக்கா உங்க ஜாதகம் அந்த அளவுக்கு யோகம் இல்லாத ஜாதகம் என்பதை முதலில் ஒரு நல்ல வாக்குபல ஜோதிடரிடம் கொண்டு போய் காட்டுங்க. மேருஜி வரும்னு சொல்லி வரலன்னா என் ஜாதகத்தில் யோகம் இல்லையாமே, இருக்குதா இல்லையா பாருங்கோ அப்படின்னு காட்டுங்கோ. அதை விட்டுட்டு சும்மா கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 1.5 GB ஃப்ரீன்றதுனால போடுற கமெண்ட்டில் அதை புரிஞ்சுக்கிட்டு போடணும். நான் சொல்கிற வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டு போடணும். சமஸ்கையா அப்படின்னா புரிந்ததான்னு அர்த்தம், இந்தியில் கேட்டேன். இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே மதிப்பு, மரியாதை, புகழ் கிடைக்கிறது யோக ஜாதகத்துக்கு. அவயோக ஜாதகமாக இருந்தால் அதுவும் கிடைக்காது. அது யோக ஜாதகமாக இல்லையான்னு நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல ஞான ஜோதிடரிடம் போய், வாக்குபல ஜோதிடரிடம். இப்போ பலனை மட்டும் கேளுங்க. தொழில் பல விதத்துலையும் பண்ணுறீங்க, ஆனாலும் கூலி லேட்டாக கொடுக்குறாங்க. முயற்சி இருக்குது, நிறைய முயற்சி பண்ணுறீங்க. இந்த மாதம் ஏதோ ஒரு ஆவி பின்மண்டையில் உங்கள் காதில் ஏதோ பேசுகிற மாதிரியே கேட்குது தூக்கத்தில். அப்படி இருக்குதே. திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்ற அடிப்படை ஜாதகத்தில் கிரக பலம் இருந்தால் நடக்கும், இல்லை என்றால் நடக்காது. அதே போல்தான் குழந்தை பாக்கியம் பிறக்க வேண்டும் என்ற திசா புக்திகள் நடந்து கொண்டிருந்தால் பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இப்படி சுப காரியங்கள் அந்த வீட்டில். ஏன்னா முன்னாடி இப்பெல்லாம் திருமணம் நடக்கும்னு ராசி பலன் சொல்லவே முடியாது. ஏன்னாக்கா பெண்கள் யாருமே திருமணம் பண்ணிக்க ரெடியா இல்லை. இன்னைக்கெல்லாம் திருமணம் ஜாதகமே நல்லா இருந்தாலும் 2 பேருமே ஒத்தி போட்டுக்கிட்டே போறாங்க. 35 ஆம்பளைக்கு, 30 பெண்ணுக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் லிவிங் டுகெதர்ல போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் திருமணத்து மேல் நம்பிக்கை வரலன்றாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் சின்ன சின்ன சண்டைகளுக்காக பிரிஞ்சிடுறாங்க. அதனால இனிலாம் அடிப்படை ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் திருமணம் ஆகுமான்னு. குழந்தை பாக்கியம் வேணா சொல்லிடலாம். நல்ல தசாபக்தி ஓடிச்சுன்னா குழந்தை பாக்கியம் வந்துடும். அதுதான் சொல்லணும். திருமணம்லாம் அடிப்படை ஜாதகம் பார்க்காமலே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ரைட். சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, 50% பெண்கள் திருமணத்தை தள்ளி போடுவதுடன் அதன் மீது பயம் வேண்டாம் என்கிறார்களாம். பெண்ணு வேணான்ட்டாங்க, அப்புறம் 50% ஆணுக்கு எங்கேருந்து பொண்ணு கிடைக்கும்? ரைட். அதனால் உங்கள் அடிப்படை ஜாதகம் தான் சொல்லும் இனி திருமணம் நடக்காதான்னு. ராசி பலன் சொல்லாது, சொல்ல முடியாது. அதுதான் இடம் பொருள் ஏவல். சமூகம் மாறிவிட்டது. அதற்கேற்பத்தான் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பும் வேலை செய்யும். அடுத்தபடியாக இந்த மாதத்தில் ஏதோ ஒரு பக்கத்தில் பணம் வரும். குடும்பத்தை ரன் பண்ணுறீங்க. பிள்ளைகளுக்கு தேவையான ஸ்கூல் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, பிறகு அவங்க போயிட்டு வர வேன் ஃபீஸு, இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இந்த மாதம் கட்ட முடியுது. பிறகு முத்தான 5 பலன் இல்லை, 5 நிலை. முத்துனா அதில் நத்தையும் வரும், கெட்டது இருக்கிறதுனால அது முத்தான பலன் இல்லை, அது 5 நிலைகளிலான பலன். முதல் நிலை 14 ஜூலை 2026 முதல் 10 ஆகஸ்ட் 2026 வரை நல்ல நேரத்தில், பொருளாதாரத்தில் ஒரு கெட்ட நேரம். கேட்ட இடத்துல காசு கிடைக்காது. ஆனால் பிடி டேட் செக், போஸ்ட் டேட் செக் போட்டு தரேன்னு போட்டு தருவாங்க. வேலை ஆப்டாலும் கூலி ஆப்பிள்ன்ற மாதிரி கதை தான் இந்த முதல் நிலை காலம். 2ஆம் நிலை காலம் அது 26 ஜூலை 2026 அது முதல் 17 ஆகஸ்ட் 2026. இந்த காலகட்டம் எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு மனசுல சஞ்சலம். அந்த அளவுக்கு தொழில் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. உழைப்பு அதிகம், லாபம் கம்மி. 3ஆவது நிலையில 1 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026 பிள்ளைகள் உடல்நலம் கெடும், உங்களுடைய மனசு கெடும், உங்க தூக்கம் கெட்டு போகும். இதெல்லாம் ஏற்படுது. கொஞ்சம் நிறைய விரயங்கள் ஏற்படுது. சொத்துக்காக வீட்டை காப்பாற்றணும், காரை காப்பாற்றணும், இஎம்ஐ நிறைய கட்ட வேண்டியது இருக்குது. கடந்த 3 மாதம் கட்டாதது இப்போ 1 மாதமாவது கட்டுறீங்களா, 2 மாதமாக கட்டுறீங்க. அதுக்காக செலவு. சொத்துக்காக, வீடுக்காக, மனைக்காக, சுகத்துக்காக, வீட்டுக்காக செலவு. 4ஆவது நிலை 2 ஆகஸ்ட் 2026 முதல் இந்த மாதம் நிறைவடையும் 17 ஆகஸ்ட் 2026 வரை கடன்காரன் தலையிலே உட்காந்து நங்குன்னு கேள்வி கேட்குறான். கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறான். இல்லைன்னா அவ்வளோதான், அவனை ஜெயிலில் தேடிடுவேன்ற அளவுக்கு டென்ஷன் பண்ணுறான். அதனால மனசு சங்கடமாகுது. 5ஆவது நிலை 5 ஆகஸ்ட் 2026 முதல் 5 ஆகஸ்ட் 2026 முதல் இந்த மாதம் நிறைவடையும் 17 ஆகஸ்ட் 2026 வரையில் ஷேர் பிஸ்னஸ் பண்ணலாம், ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் பண்ணலாம். கல்வி ரீதியாக பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம். நீங்களும் ஏதாவது எக்ஸாம் எழுதியிருந்தால் நல்லா பாஸ் ஆகிட்டீங்கன்ற நல்ல செய்தி வரும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரும் நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தருகிறேன். அந்த நாட்களில் நீங்கள் விழிப்போடு இருந்து காரியமாற்றி வெற்றி பெறுங்கள். அதற்காக தான் தரப்படுகிறது. நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும்,
எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். என்ன கடகராசி அன்பர்களே, ஜென்ம குரு ராமர் வனவாசத்தில் இருக்கீங்க. 2026 ஜூன் டு 2027 ஜூன் ஜென்ம குரு ராமர் வனவாசமா பார்த்துக்குங்க. கடந்த 2025 ஜூன் டு 26 ஜூன் எப்படி இருந்தீங்க? விரய குரு. பணம் விரயம், உங்கள் எண்ணங்கள் விரயம், முயற்சி விரயம், எல்லாம் விரயம். சுப விரயம், பாவ விரயம். அது உங்கள் அடிப்படை ஜாதகம் சுப விரயமாக இருந்தால் சுப விரயம். சுப விரயம்னா வீடு கட்டுறது. அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். பாப்ப விரயம்னாக்கா வழக்குக்கு, கடனுக்கு, வட்டிக்கு, நோய்க்கு, டாக்டர் ஃபீஸ், இப்படியே செலவாய் போயிடுச்சு. இதுதான் நிலைமை. இந்த மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு தைரியம் அதுவும் இல்லை. எப்படித்தான் இந்த மாதத்தை ஓட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி சிந்திக்கிறீங்க. அந்த சிந்தனை செயல்படுத்துறதுக்கு கடுமையாக போராடுறீங்க, முயற்சிக்கிறீங்க. மொத்தத்தில் இந்த மாதத்தை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எங்கேயாவது ஊரை விட்டு ஓடிடலாமா, வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி தேசம் ஊரை விட்டு ஓடிடலாமான்ற அளவுக்கு மனசங்கடம், பண சங்கடம், பொருளாதார சங்கடம், குடும்ப சங்கடம், உடல்நலமே சங்கடம், மனமும் சங்கடம். இப்படித்தான் மாதம் ஆரம்பிக்கிறது. இந்த மாதம் ஆரம்பித்து 2 நாள் கழிச்சு 18 ஜூலை 26க்கு அப்புறமா ஒரு 21 ஜூலை 2026 அந்த 18ஆம் தேதி ஜூலை டு 21ஆம் தேதி ஜூலைக்குள்ளே சில முயற்சிகள் கை கொடுத்து, அடிப்படை ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்தால் அவங்களுக்கு 3 தொகைகள் வருகிறது. முதல் தொகை 1, 2வது தொகை 2, 3வது தொகை 9. அது ஒரு ஆறுதல் பரிசாக எடுத்து குடும்பத்துக்கு தேவையான அரிசி, பருப்பு, மிளகா வாங்கி போடுங்க. இப்போ அப்படியே நான் ஆகாயத்தை அப்படியே என்னுடைய தீர்க்க தரிசனத்தால் பார்க்குறேன். வேறு என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு? அப்படியே நான் பார்க்கும்போது அந்த ஆகாயம் சொல்கிறது, இதையும் சொல் மேரு கடகராசி அன்பர்களுக்கு, ஆண் பெண்களுக்குன்னு. ஆணுக்கு சொல்கிறதெல்லாம் பெண்ணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கு சொல்கிறதெல்லாம் ஆணுக்கும் பொருந்தும். பாலினம் மட்டும்தான் பொருந்தாதே தவிர மற்றபடி பலன்கள் பொருந்தும். 2 பேருமே மனித ஜாதி தானே. அப்புறம் என்ன தனியாக பெண்ணுக்கு மட்டும் என்ன இருக்குது? அந்த மாதிரி கிரகம் இப்போது ஆண்களுக்கு மாதிரி இருந்தால் பெண்களுக்கும் பொருந்தும். வேற நான் ஆகாசத்தை உற்று பார்க்கும்போது இந்த மாதம் பலதரப்பட்ட பிரச்சனைகள், பலதரப்பட்ட மன அழுத்தங்கள், குடும்பத்தை விட்டுட்டே சன்னியாசம் வாங்கிக்கலான்ற அளவுக்கு சிக்கல்கள் வரும். இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவதற்கு போராடுவீர்கள். சட்டுன்னு முடிஞ்சிடாது. இப்போ உங்களுக்கு ஒரு 5 நிலைகள் சொல்றேன், கேட்டுக்குங்க. முதல் நிலை 14 ஜூலை 2026 முதல் 14 ஜூலை 2026 முதல் 10 ஆகஸ்ட் 2026 வரை பணம் 10 இடத்துல கேட்டு பார்த்துட்டீங்க, 10 இடத்துலும் கிடைக்கல. நான் சொல்ற அந்த பணவர நாட்களில் தான் கஞ்சி குடிக்கவே காசு வரும். நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இது முதல் நிலை. பிள்ளைகள் உடல்நலம் கெடும், அதுக்கு மருத்துவ ஃபீஸ் இருக்காது. அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, வேன் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, ஆமாம் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான நோட்டு, புஸ்தகம் இதெல்லாம் வாங்கி தரத்துக்கு பணம் இல்லை சாமி. 14 ஜூலை 2026 முதல் 10 ஆகஸ்ட் 2026 வரலன்ற 2வது நிலை. 26 ஜூலை 2026 17 ஆகஸ்ட் 2026 மீண்டும் புடிக்கிறான் பாரு அஷ்டமத்து சனி. ஒரு புடி. இந்த புடியில் நீங்கள் தப்பிச்சிங்கன்னா நீங்கள் கிரேட். அப்படி ஒரு புடி பிடிக்க போகிறான். இந்த கடகராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, அது ராஜாவாக இருந்தாலும் சரி, டில்லிக்கு ராஜாவாக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, முதல் மந்திரியாக இருந்தாலும் சரி, எந்திரி தான். 26 ஜூலை 2026 முதல் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 17 ஆகஸ்ட் 2026, அதுக்கப்புறமாவும் 4 மாதம் இருக்குது. அது அப்புறம் சொல்கிறேன். இந்த மாதம் ராசி பலனில் வரல, அது அப்புறம் என்னத்துக்கு சொல்லணும். இப்போ 3வது நிலை. அது என்ன நிலை? 1 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026 வரை உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போகும் நிலை. உங்களுடைய கார், வாகனம், வண்டி கைவிட்டு போகும் நிலை. ஜப்தி பண்ணிகிட்டே கூட போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடிப்படை ஜாதகத்தில் யோகம் இருந்தால் தப்பிச்சிங்க, இல்லைன்னா தப்பிக்க முடியாது. அதுதான் 3வது நிலை. 4வது நிலை 2 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026 வரையிலும்
பின்மண்டை வலிக்குது, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, பின்மண்டையில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் நிரம்ப உண்டு உண்டு உண்டு. இப்படி 3 வாட்டி சொன்னாக்கா அதுல ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். 5வது நிலை 5 ஆகஸ்ட் 2026 முதல் இந்த மாதம் நிறைவடையும் 17 ஆகஸ்ட் 2026 வரலாம் உங்க ஹெல்த்துக்காக செலவு, உங்களுடைய வாங்கிய பழைய கடனுக்கான வட்டி, பணச்செலவு, பல செலவு. பிறகு நான் தரக்கூடிய 10 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களுடைய நன்மைக்காக பணவரவு நாட்களையும் சந்திராஷ்டம நாட்கள் எடுத்துக்கொண்டு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன சிம்மராசி என்பவர்களே, அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க. அசிங்க, அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, மலை உச்சியில் இருந்து நெருவிழுதல். இதெல்லாம் நான் சொல்லல சாமி, பழம்பெரும் ஜோதிட கிரந்தங்கள்னா உங்களுக்கு தெரியாது, நூல்கள். சான்ஸ்கிரிட்ல கிரந்தம்னா நூல்களில் சொல்லப்பட்டது. இது நாங்கள் 100கணக்கான பேருக்கு சொல்லி இருக்கோம், கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திசை அட்டமாதி திசை வரும்போதே சிறைக்கு போயிடுவோம். அஷ்டமத்து சனி தான் 7.5 சனியை விட கொடூரமான சனி, சிறைக்கு அனுப்பும் சனி. அதனால எச்சரிக்கையாக இருந்து உங்கள் ஜாதகத்தினுடைய பலம் அறிந்து செயலாற்றினால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு தப்பிப்பீர்கள். இல்லை என்றால் தலையும் தப்பிக்க முடியாது என்பதை போல்தான் இப்போது நிலைமை உண்டு. மேஜர் பிளானட் 2மே உங்களுக்கு அவுட்டு. ஆமா, கடவுளுடைய அருள் உங்களுக்கு குருவின் நல்ல பயிற்சியில் தான் கிடைக்கும். அந்த குருவும் உங்களுக்கு மறைந்து விட்டார். சனி என்கின்ற அஷ்டம சனியில் இருக்கிறார். அதனால் மேஜர் பிளானட் 4மே நல்லா இல்லை உங்களுக்கு. ராகு, கேது, சனி, குரு, இதுதான் மேஜர். இதுவே நல்லா இல்லை, போங்க. அதனால உங்க அடிப்படை ஜாதகத்துல யோக தசாபுக்தி நடக்கிறவங்க தப்பிச்சிங்க. மற்றவங்க அத்தனை பேருமே இந்த சனீஸ்வரர் அவங்களுடைய கர்ம வினைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். எவ்வளவு பெரிய ராஜயோகமாக இருந்தாலும் அஷ்டமத்து சனி மட்டும் அவரை ஒரு பிடிக்காம விடாது. அது கெட்ட விஷயத்துல நான் சொன்ன முன்னாடி அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, மலை உச்சியில் இருந்து இடறி விழுதல், வழக்குகளை சந்தித்தல், கடன் வாங்குதல், கடன்காரோட சண்டையிடுதல், சிறைக்கு செல்லுதல், சிறைக்கு செல்ல வைத்தல், எல்லாமே நடக்கும். ஸ்டாலின் பாருங்க, மு.க. ஸ்டாலின் சிம்மராசி தான் பாருங்க, கன்னி பொண்ணு மாதிரி கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சிருச்சா இல்லையா? அதற்கு முன்பு கடகராசி தற்போதைய முதல்வர் விஜய் அவர்கள், அவருக்கு அஷ்டம சனியில தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சு, ஆமா, கிட்டத்தட்ட 41 பேர் இறப்புக்கு அவர் காரணமாகி விட்டார் அல்லவா? தெரிந்தோ தெரியாமலோ. இன்னைக்கும் வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பப்போ சிபிஐ கூப்பிடுதில்ல, வாங்கோ வாங்கோ வாங்கோன்னா, கொஞ்சம் டெல்லி வாங்கோன்னா, இவர் நாங்கள் வரோங்கோன்னா அப்படின்னு போறாரா இல்லையா? அதான் சொல்றேன், அஷ்டமத்து சனியில ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு மீண்டும் அடுத்த அஷ்டமத்து சனி வரையிலும் 30 வருடங்களுக்கும் நினைத்து நினைத்து உங்கள் மனம் வேதனை உறும். பின்ன கரூர்ல நினைச்ச சம்பவத்தை நினைச்சு மனசு வேதனைப்படாதா விஜய் அவர்களுக்கு? இந்த பிறவி முழுக்க நம்மளால 41 பேர் போயிட்டாங்க. நம்மள தானே பார்க்க போனாங்க. ரஜினிகாந்தை பார்க்க போனாங்களா? வேற யார்? கடவுள் தரிசனத்துக்காக வந்தாங்களா? பெருமாள் தரிசனம் அங்கே வருது, பெருமாள் ஊர்வலம் வருதுன்னு போனாங்களா அப்படின்னு அவருக்கு இருக்குல்ல. இதுதான் ஜோதிஷம். சும்மா நீங்கள் உச்ச நடிகர், நீங்கள் உச்ச பிரதம மந்திரி, நீங்கள் ட்ரம்ப்னா விட்டுறாது. ஜான் எஃப் கென்னடி எப்படி கொல்லப்பட்டார்? அவர் அமெரிக்க அதிபர் தானே, அமெரிக்கா தானே வல்லரசு நாடு. அவரே துப்பாக்கி குண்டுகளுக்கு தானங்க இரையானார். அதனால் நீங்கள் அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடியா அல்லது நீங்கள் ஒரு சாதாரண குப்பனா சுப்பனா முதலமைச்சரா என்பது கிரகங்களுக்கு கவலை இல்லை. அதை பற்றி நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பெயர் கூட அதுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு தான் சென்சரி இருக்குது, அதுக்கு சென்சரி இல்லை. நீங்கள் தான் அதுன்னு தெரிஞ்சுக்க சென்சரி இல்லை. இதெல்லாம் எதுக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் இருக்கிறீங்க. 4 மேஜர் பிளான்ட் கெட்டு போய், அதுக்காக உங்களுக்கு தெளிவாக உங்கள் ஜாதகத்தை நல்ல வாக்குபலம் உள்ள ஜோசியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடைமுறையில் வாழுங்க. இப்போ பலனை கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு உடல்நல செலவு, மருத்துவ செலவு, வழக்கு செலவு, நோய் செலவில் தான் ஆரம்பிக்குது.
பிள்ளைகள் கல்வி தடை வருது, உங்களுக்கே வந்து ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, உடல்நல பாதிப்பு வந்துருமோ, நமக்கு ஹார்ட் அப்பப்போ வந்து ஒரு மாதிரியா வந்து ஆகுது அப்படின்னு டாக்டர்கிட்ட போங்க. எல்லாருக்கும் மெடிக்ளைம் பாலிசி எடுத்து வச்சுக்கிங்க. மனைவி மக்கர் பண்ணும், சமூகம் மக்கர் பண்ணும், பார்ட்னர்ஷிப் மக்கர் பண்ணுவாங்க. ஒரு நண்பன் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விடுவான் இந்த மாதம். வெளி ஊருக்கு ஓடிடலாமா, வெளிநாட்டுக்கு ஓடிடலாமா, வெளி மாநிலத்துக்கு ஓடிடலாமா, தலைமறைவாக இருக்கலாமா கொஞ்ச நாள், இதெல்லாம் சிந்தனை மைண்டில் ஓடுது. பிறகு 5 நிலைகள் கேளுங்க. முதல் நிலை 14 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. பணத்துக்காக நாயா பேயா அலையிறீங்க. கடைசியில் கையில் இருக்கிறது தங்கம் கிங்க எல்லாத்தையும் விற்று காசை கொண்டு வந்து தான் குடும்பம் நடத்துகிற மாதிரி இருக்குது. இந்த முதல் நிலையான 14 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. இரண்டாவது நிலை 26 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. இப்போதான் உக்ரம். எது இந்த அஷ்டம சனியில் அப்படி உக்ரம் பிடிக்கும் பாருங்க. உங்களை புடி பா. சில பேருடைய ஜாதகம் தனயோக ஜாதகம் வந்ததுன்னா கொடுத்து கெடுக்கும். தனயோகம் இல்லாத ஜாதகமா இருந்தா கொடுக்காமலேயே கெடுக்கும். இதுதான் பாயிண்ட். இப்படி சொல்லணும் ஜோசின்னு சொன்னா அதுக்கெல்லாம் பல பிறவி கான்சியஸ்னஸ் ஞாபகத்துக்கு வரணும். இந்த கணப்பொழுது சொல்லும்போது அப்போ பல பிறவில நான் கற்று வந்திருந்தால் தான் அந்த கான்சியஸ் வரும், எல்லாம் வராது. அதனால தான் 1 கோடி பேரில் ஒருத்தர் தான் ஜோசியம் புரியும். புரிஞ்ச அப்புறமா அதில் ஜெயிக்கிறது அவனுடைய பல பிறவி கான்சியஸ்னஸ். அப்படின்னா இந்த உலகத்தில் 800 கோடி பேருனா 800 கோடி பேருக்கு தான் இந்த கலையை புரியுமா. அதில் யாரோ ஒருத்தன் தான் கூரை மேலே ஏறி நின்று புகழடைகிறான். புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி ஹேட்ரிக் சக்ஸஸ் கொடுக்குது அந்த 800 பேரில் ஒருத்தர் தான் என்ன மாதிரி வர முடியுது, இல்லை 2 பேர் வர முடியுது. அதுக்கு மேலே இல்லையே, எங்கே இருக்கு சொல்லுங்கோ. நான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ரைட். அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது நிலை 26 ஜூலை 2026 to 17 ஆகஸ்ட் 2026. மோட்டார் வாகனம் வண்டி ஏற்கனவே யார் பேர்லையாவது வழக்கு இருந்தால் ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்து வச்சுக்கோங்கோ. இல்லைன்னா பிடிச்சி உள்ளத்தில் இடுவான் கடங்காரன். இல்லைன்னா வழக்கு குற்றப்பெண்ணின் வழக்கு இருந்தால் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஏபி என்ற ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுங்கோ. அடுத்தது மூணாவது நிலை 1 ஆகஸ்ட் 2026 to 17 ஆகஸ்ட் 2026. காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை வருது, சகோதர சண்டை, இளைய சகோதர சகோதரி சண்டை வருது, தொழில் வந்து நஷ்டமாகுது, வேலை ஆப்டாலும் கூலி ஆப்பில்ல. இதுதான் மூணாவது நிலை. நாலாவது நிலை 2 ஆகஸ்ட் 2026 to 17 ஆகஸ்ட் 2026. ஓரளவுக்கு கொஞ்சம் மூச்சு விடுற அளவுக்கு பணம் வருது. இது கொஞ்சம் நல்ல நிலை. அதன் பிறகு 5வது நிலை, அது மிக மோசமான நிலையா இருக்கே. 5 ஆகஸ்ட் 2026 to அந்த மாதம் நிறைவடையக்கூடிய 17 ஆகஸ்ட் 2026 வரலும் விரயம் கைப்பணம். ஒன்று வட்டி கட்டுறதுக்கு, வழக்குக்கு, நோய்க்கு, பிள்ளைகளுடைய நோய்க்கு, மனைவி நோய்க்கு, உங்கள் நோய்க்கு செலவாகக்கூடிய காலம். அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது. பிறகு உங்கள் நலன் கருதி பணவரவு நாட்களும் சந்திராஷ்டிரம் நாட்களும் தரப்படுகிறது. அதை எடுத்துக்கொண்டு உங்களையும் உங்களை சார்ந்த குடும்பத்தையும் தற்காத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன கன்னிராசி அன்பர்களே, கடந்த நீங்க 1 வருடமாக பிச்சை எடுத்தான பெருமாள் அதை பிடுங்கி தின்ற நிலையில் இருந்தீங்க. நீங்க அனுமார்ன்ற மாதிரி இப்பதான் உங்களுக்கு நல்ல நேரமாச்சே. உங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ், உங்களுடைய மன அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தியாகும் சாமி. பூர்த்தி ஆகலைன்னு யாராவது கமெண்ட் போட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை போய் முதல்ல செக் பண்ணுங்கள். அது வந்து யோகம் இல்லாத ஜாதகமாக இருக்கும். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு பணம் நிச்சயமாக நீங்கள் என்ன தொழில், என்ன கலை, என்ன வியாபாரம், என்ன உத்தியோகம் செய்கிறீர்களோ சுயதொழில், அதுக்கேற்ப பணம் வரும். சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் என்ற அமைப்புடைய ஜாதகங்களுக்கு நடக்கும். விழிப்பாக பேசுகிறேன் பார்த்துக்குங்க.
மை வேர்ட்ஸ் ஆர் கவுண்டட், மை வேர்ட்ஸ் ஆர் கவுண்டட். அங்கே ஆகாயத்தில் என்ன காட்சி தெரியுதோ அதை தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கெல்லாம் சுபகாரியம் நடக்கணும்னாக்க ரெண்டே தான் சுபகாரியம். ஒன்று திருமணம், அடுத்தது குழந்தை பேர். திருமணம் நடந்தால் தானே குழந்தை பேர். இங்கே திருமணமே தகராறில் இருக்குது இன்னைக்கு சமூகத்தில். ஆண் பெண் யாருக்குமே திருமணத்து மேல் நம்பிக்கை இல்லை. அப்புறம் எப்படி நம்ம திருமணம் சொல்ல முடியும்? சந்தையில் எது நடைமுறையில் இருக்கிறதோ அதைத்தான் ஜோதிடத்தில் சொல்ல முடியும். இல்லாததை சொன்னால் நடக்காது. அதுக்கு பேர் தான் கால தேச வர்த்தமானம். இதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா ஒரு குருகுலத்தில் போய் குறைந்தபட்சம் நீங்கள் 3 வருஷம் அந்த குருக்கு சேவை செஞ்சு கற்றுக்கணும். இப்போதைக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சிக்க முடியும். தெரிஞ்சுக்கிங்க. பிறகு இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பம் செலவில் ஆரம்பிக்குது. சுப செலவா இருந்தாலும் பாவ செலவா இருந்தாலும் அது அவங்க ஜாதகம் நிர்ணயம் பண்ணும். அந்த மாதிரி செலவில் ஆரம்பிக்குது சுவாமி. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை மாதிரி சண்டையிலையும் ஆரம்பிக்குது சுவாமி. அப்புறம் என்ன, ஆழ் மனசு அப்படியே அரிக்கிற மாதிரி, கேன்சர் மாதிரி சகோதரர்களுடைய பேச்சு இருக்கு. ஒரு ஆழ் மனசுல ஆவி வேற உட்கார்ந்து இருக்குது, பெண் ஆவி. இந்த மாதம் ஆரம்பிச்ச உடனே தொழில் நல்லபடியா போகுது. அதுல இருந்து வருமான பெருக்கமும் வருது. ஆமா, இது யோக ஜாதகத்துக்கு தான், யோகம் இல்லாத ஜாதகத்துக்கு இல்ல. பிறகு முத்தான 5 பலன் அல்ல, இது 5 நிலை. இது முத்து கிடையாது. ஏன்னா முத்துக்கு நடுவில் நத்தையும் வந்துடும். அதனால இது முத்து இல்லை, இது 5 நிலைகள். முதல் நிலை 14 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. பணத்துக்காக நாயா பைய அலையிறீங்க. இப்போதானங்க நல்ல நேரம். நீங்க அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். இது நிலைகள் சொல்ற டிபார்ட்மெண்ட், அது பொது விதி டிபார்ட்மெண்ட். இப்படி புரிஞ்சுக்கோ மேன். எல்லாத்தையுமே சொல்லிட்டே இருக்க முடியாது. குறிப்பிட்ட 5 நிமிஷத்துக்குள்ள தான் மேட்ரை சொல்ல முடியும். இல்லைன்னா ஒரு 8 நிமிஷம் அவ்வளோதான். விட்டாக்கா நீங்கள் உட்காந்து ஆயில் ஃபுல்லாக சொல்லணும் போலுக்குது. ரைட். அதனால இந்த 14 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026க்குள்ள, அதிலும் குறிப்பா 14 ஜூலை 2026 இருந்து 10 ஆகஸ்ட், எப்படி 10 ஆகஸ்ட், இந்த 10 ஆகஸ்ட் 2026க்குள்ள தான் கடுமையான பொருளாதார தேக்க நிலை, மந்த நிலை, எப்படி கடுமையான பொருளாதார தேக்க நிலை, மந்த நிலை உருவாகுது. அந்த 10 ஆகஸ்டுக்கு மேல கொஞ்சம் ரிலீஃப் இருக்கு. இரண்டாவது நிலை 26 ஜூலை 2026 இருந்து 17 ஆகஸ்ட் 2026. இந்த காலகட்டம் உங்களுடைய எப்படி சொல்றது, கடன், வழக்கு, நோய் அதிகரிக்கும் நேரம், கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும் நேரம். எச்சரிக்கை, விழிப்புணர்வாக இருந்து தற்காத்துக் கொள்ளுங்கள். டிவோர்ஸ் ஆகணும்ன்ற ஜாதகத்துக்கு இந்த டைம்ல ஆயிடும். இந்த நிலையான 26 ஜூலை 26 டு 17 ஆகஸ்ட் 2026. பிறகு 1 ஆகஸ்ட் 2026 டு 17 ஆகஸ்ட் 2026 ஓரளவுக்கு கொஞ்சம் பொருளாதாரம் வரும். ஆமா, தவிச்ச வாய்க்கு தண்ணி, அந்த மாதிரி. மூன்றாவது நிலை முடிந்தது. நான்காவது நிலை 2 ஆகஸ்ட் 2026 டு 17 ஆகஸ்ட் 2026. பல துறைகளிலும் இறங்கி, பல செயல் திறன்களில் இறங்கி, பல செயல் முறைகளில் இறங்கி செல்வம் ஈட்டுகிறீர்கள், தேடுகிறீர்கள், சம்பாதிக்கிறீர்கள். ஐந்தாவது நிலை 5 ஆகஸ்ட் 2026 முதல் 5 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026 வரையிலும் ரொட்டேஷன்ல வண்டி ஓட்டுறீங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன் கடிச்சு, அப்படி போகுது. பிறகு அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது. உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களையும் சந்திராஷ்டமம் தந்து கொண்டிருக்கிறேன். அதை எடுத்துக்கொண்டு நீங்களும் உங்கள் குடும்பத்தையும் தற்காத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதமே, இந்த வருடமே 26 ஜூன் 27 ஜூன் உங்களுக்கு பிச்சை எடுத்தானம் பெருமாள், அதை பிடுங்கி தின்னானம் அனுமாரு. ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த பதவியும் கையை விட்டு போயிருக்கும். வேலை இல்லைன்னு அனுப்பிச்சிட்டு இருப்பான். என்ன பண்ண போறீங்க? உத்தியோகம் போச்சு, வேலை வாய்ப்பு போச்சு, சுயதொழில் போச்சு. வேலை தேடுவதையே வேலையாக வைத்திருப்பார்கள் சிலர், எல்லோரும் அல்ல சிலர். அடிப்படை ஜாதக
ஜாதகத்துல ஒரு நல்ல ராஜயோக தசை ஓடுறவன் மட்டும் தப்பிச்சான், மற்றவெல்லாம் சிக்கனவன் செதர்னான் தான். அதனால உங்கள் அடிப்படை ஜாதகத்தை முதல்ல ஒரு ஞான ஜோதிடரிடம் கொண்டு போய் காண்பித்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது பலனை மட்டும் கேளுங்கள். இந்த மாதம் ஆரம்பிச்ச உடனே 16 ஜூலை, அதுக்கு முன்னாடியே ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி இருந்தே பணம் வந்திருக்கும். 13 ஜூலையிலிருந்தே 18 ஜூலை வரலும் ஒரு 5 நாள் பணம் வரணும். வரலன்னு யாராவது நினைச்சீங்கன்னு வச்சுக்கிங்க, அவ்வளவுதான். உங்க ஜாதகத்துல யோகம் இல்லைன்னு நினைச்சுக்கிங்க, அவ்வளவுதான். யோகம் இருந்தா வந்துடும். இதெல்லாம் அக்கௌண்ட்ல பணம் இருந்ததுன்னு வச்சுக்கிங்க, செக் பாஸ் ஆகும், இல்லைன்னா ஆகாது. பூர்வ புண்ணியம் இருந்தது தான், பூர்வ புண்ணியம் தான் அக்கௌண்ட்ல பேலன்ஸ். உங்க பூர்வ புண்ணியம் சரியில்லாம இருக்கும், அதனால அக்கௌண்ட்ல பாஸ் ஆகாது. இவ்வளவுதான் மேட்டர். இதைத்தான் நான் 10 வருஷமா சொல்லியிருக்கேன், ரைட்? அதனால இந்த 13 ஜூலை டு 18 ஜூலை பணம் வந்திருக்கும். எத்தனை தொகை? 7ன்றது 6ன்றது 1ன்றது 2ன்றது 9ன்றது, ரைட்? வரலன்றவங்களுக்கு ஜாதகத்துல வராத அளவுக்கு யோகம் இல்லைன்னு அர்த்தம், ரைட்? இப்போ இந்த மாசத்தை பொறுத்தவரையில நீங்க நாயா பேயா அலையிறீங்க. கடன் வாங்கி குடும்பம் நடத்தலாமா, தொழில் செய்து குடும்பம் நடத்தலாமா, வெளியூர் வெளிநாடு பிரயாணம் போய் குடும்பம் நடத்தலாமா, இப்படி பலதரப்பட்ட சிந்தனை, பலதரப்பட்ட யோசனை, பலதரப்பட்ட முயற்சி, இப்படி பிரம்ம பிரயத்தனம் என்ற அளவுக்கு நீங்க செய்றீங்க. செய்து ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம்ப்பா, ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம்ப்பா, ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம்ப்பா அப்படின்ற அளவுக்கு பலதரப்பட்ட முயற்சி, பலதரப்பட்ட உங்களுக்கு தொழில் 3-4 வகையா செய்றீங்க. தாய் உடல்நலம் கெடுகிறது, சொத்து கையை விட்டு போயிடுமா, கடன்காரன் கைக்கு போயிடுமான்ற பயம் வருது, பிள்ளைகள் கல்விக்கு செலவு பண்ண முடியலன்ற அச்சம் வருகிறது. பிறகு 5 நிலைகள் கூறுகிறேன். முதல் நிலை 14 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. கடன் கேட்டா கூட காசு கிடைக்கல. தங்கம் கையில இருக்குது, அதை வச்சு பணம் வாங்கறதுக்கு அலையறீங்க 10 இடத்துல. அப்படிப்பட்ட நிலைமை. 2வது நிலை 26 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. இது மிக மோசமான நிலை. எதுல? உங்க பூர்வ புண்ணியம் மொத்தத்தையும் அழிச்சு விடுற மாதிரி, வர்ற அதிர்ஷ்டமும் வராத மாதிரி, சொத்து கைவிட்டு போற மாதிரி, வாகனம் கைவிட்டு போற மாதிரி. ஆமா, தாயின் உடல்நலம் அதுக்காக செலவு, வண்டி வாகன விபத்து செலவு. 3வது நிலை 1 ஆகஸ்ட் 2026 டு 17 ஆகஸ்ட் 2026. உசுர விட்டுலாம் இதை விட அப்படின்ற அளவுக்கு அசிங்க, அவமானமானவங்க, தற்கொலை முயற்சி, மலை உச்சிலிருந்து இடர் விழுதல் எல்லாம் ஒரே நேரத்தில் தலைமையில் உட்காரு. எச்சரிக்கையா இருங்க. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, தலையில் அடிபடும். செப்தி பண்ணிடுவானா வீட்டுன்ற பயம். 4வது நிலை, அது என்ன நிலை? 2 ஆகஸ்ட் 2026 டு 17 ஆகஸ்ட் 2027. மனைவி ஓரளவுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்றாங்க. எதிர்பாலினம், லிவிங் டுகெதர், காதலன் காதலி, இவங்க மூலமா, அவங்க வர்க்கத்தார் மூலமா சில நன்மைகள் வருது, காசு பணம் வருது, தப்பிக்கிறீங்க. 5வது நிலை, அந்த 5வது நிலை என்பது 5 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. இதுதான் மிக 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 உங்களுக்கு ஒரு நல்ல நிலை. தொழில ரொட்டேஷன் பண்ணி காசை எங்கிருந்தோ கொண்டு வந்துடுறீங்க சுவாமி. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரும் நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை எடுத்துக்கொண்டு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும். என்று நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களையும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணுன்ற மாதிரி நேரம் பல இடத்துக்கு ஓடி போங்க. நீங்க தான் கடந்த 2025 ஜூன்ல இருந்து 26 ஜூன் வரலும் பொண்டாட்டி தாலியை கூட அடமான கடையில் வச்சுட்டு கஷ்டப்பட்டீங்க சுவாமி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியான முன்னேற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆமா, இந்த மாதம் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு 5 தொகை வருகிறது. 15 ஜூலை 2026 முதல் 21 ஜூலை 2026க்குள்ள முதல் தொகை 7, அடுத்தது 6, அடுத்தது 1, அடுத்தது 2, அடுத்தது 9. இப்படி சொல்லணும், ஜோசியம் சொல்லணும், புரியுதா? அதுக்கு பல பிறவில இந்த கலையை கத்துக்கிட்டு வந்திருக்கணும். நான் அப்படி கத்துக்கிட்டு வந்திருக்கேன், ரைட்? வரலன்னு யாராவது கமெண்ட் போட்டீங்க, மனசுக்குள்ள நினைச்சீங்க, உங்க ஜாதகத்துக்கு வரக்கூடாது என்ற அளவுக்கு அங்க யோகம் இல்லைன்னு அர்த்தம். போய் முதல்ல உங்க ஜாதகம் என்ற சட்டியை பாருங்க. எத்தனை வாட்டி சொல்றது? 100 முறை. அதுல இருந்தாதான் இதுல வரும், ரைட்?
வர்றவங்களுக்கு இருந்திருக்குன்னு அர்த்தம். பூர்வ புண்ணியம் இல்லாதவங்களுக்கு பூர்வ புண்ணியம் இல்லைன்னு அர்த்தம். பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் ராசி பலன் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. எந்த பலனும் வேலை செய்யாது கோச்சா. இதெல்லாம் சூட்சமம். இதுக்கு 30 ஆண்டு காலம் நான் செலவு பண்ணியிருக்கேன். வேணா நீங்கள் வந்து செலவு பண்ணுங்க ஒரு 3 வருஷம் என்னுடைய ஜோதிட ஆசிரமத்தில். அப்போ தெரிஞ்சுப்பீங்க இதெல்லாம். ரைட், இப்போ பலனை கேளுங்க. பிறகு இந்த மாதம் ஆரம்பித்த உடனே மனசஞ்சலம், தொழில் மாற்றம், இடமாற்றம், டிரான்ஸ்பர் இதெல்லாம் வருது. அதன் பிறகு ஆரம்பத்தில் இந்த மாதம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கணவன் மனைக்குள்ள சண்டை சச்சரவு பிரிவினையாவே இருக்குது. சுபகாரியம் நடக்கணும்ன்ற ஜாதகத்துக்கு நடக்கும். திருமணம் நடக்கணும்ன்ற ஜாதகத்தில் கிரக அமைப்பு இருக்கிறவங்க நடக்கும். பிள்ளை பேரு பிறக்கணும்ன்ற கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பிள்ளை பேரு பிறக்கும். எவ்வளவு விழிப்புணர்வா அளந்து வார்த்தையை பேசுகிறோம் பாருங்க. சும்மா போகிற போகல அள்ளி விட்டு போகிறதுக்கு இது என்ன இது? ஒரு ராசி பலன் கேட்டாக்க 4 ராசி பலன் ஃப்ரீன்ற மாதிரியா? எல்லாமே கணிதம், கணக்குகள் இருக்குது. அந்த கணக்கோடு தான் சொல்லணும். இருந்தால் தான் வானத்தில் பார்த்து சொல்ல முடியலன்னா இல்லை. ரைட். பிறகு 5 நிலைகள் கேளுங்க. முதல் நிலை 14 ஜூலை 26 முதல் 17 ஆகஸ்ட் 2027. நல்ல நேரத்தில். இது ஒரு கெட்ட நேரம். எதில்? பிள்ளைகள் உடல்நலம் கெடுவதில், குடும்பத்தில் பொருளாதார தடைகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதாரமே கிடைக்காத நிலை. இரண்டாவது நிலை 26 ஜூலை 2026 முதல் 10 ஆகஸ்ட் 26 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026 வரை. மீண்டும் கடந்த 3 மாசமா இஎம்ஐ கட்டாத வீடுக்கு இப்ப என்பி ஆயிடுமா, மொத்தமா கட்ட சொல்லுவாங்களா, வீட்டை வச்சுன்னு போயிடுவாங்களான்ற பயம். ஆக வண்டி வாகன பயம், அது கைவிட்டு போயிடுமான்ற பயம், சொத்து சுகம் அது பற்றிய பயம், தாயின் உடல்நலம் கெடுகிறதேன்னு பயம், காது மூக்கு தொண்டை பிரச்சனை அதனால பயம். இப்படிப்பட்ட பயக்காலம். அடுத்தது 3வது நிலை 1 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. உங்க மனைவின் உடல்நலம் கெடுகிறது. அதுக்காக கொஞ்சம் செலவினம். பார்ட்னர்ஷிப் கலைகிறார்கள். சமூகம் பகையாகிறது. 4வது நிலை 2 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? டம் டம் டம். இது முழுக்க முழுக்க உங்களுக்கு மூலம் பௌத்திரம் இருந்தா ஆபரேஷன் பண்ற காலகட்டம். நல்ல இதெல்லாம் பண்ணிடுங்க. உடல் உபாதைகள், அதுவும் ஆசன வாயில மலஜலம் கழிக்கிற இடத்துல பிரச்சனை வரக்கூடிய காலம். 5வது நிலை 5 ஆகஸ்ட் 2026 முதல் 23 ஆகஸ்ட் 2026. இது எப்படிப்பட்ட காலம்? ஸ்பெகுலேஷன், ரொட்டேஷன், உருட்டி பெரட்டி, மாட்டை கடிச்சு ஆட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு மீண்டும் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு இப்படிப்பட்ட நேரமாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த மாதத்தில் 5 நிலைகளையும் கூறி ஆகிவிட்டது. அதன் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களையும் சந்திராஷ்ட நாட்களையும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை எடுத்துக்கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தற்காத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். என்னத்தை சொல்றீங்க தனுசு ராசி அன்பர்களே? வாலி பட்டம் இருந்ததுன்றான். ஆயுள் ஸ்தானம், ஆரோக்கிய ஸ்தானம். ஆமா, அந்த இடத்துல போய் உங்களுக்கு குரு உட்கார்ந்து இருக்காரு. அகப்பட்டுச்சு சுவாமி. உங்க நகை, பணம், பொருள் எல்லாம் மார்வாடி கடைக்கு போயிடுச்சு. பொண்டாட்டி தாலி மட்டும்தான் இன்னைக்கா நாளைக்கான்னு இருக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கீங்க. 2026 ஜூன்ல இருந்து 27 ஜூன் வரல இதான் நிலைமை. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாமா முடியாதான்றதா மாத ராசி பலன்ல தெரியும். இப்ப சொல்றேன், நீங்க மூச்சு விடுங்களா மாட்டீங்களான்னு நோட் பண்ணுங்க, பேனா பேப்பர் எடுங்க. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு 16 ஜூலை அடிப்படை ஜாதகத்துல பூர்வ புண்ணியம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும் 18 ஜூலை 26 இருந்து ஒரு 23 ஜூலை 26க்குள்ள 5 தொகை வருது சுவாமி. முதல் தொகை 1, அடுத்தது 2, அடுத்தது 9, அடுத்தது 4, அடுத்தது 3. இப்படி சொல்லணும். 1 2 9 4 3 அப்படி சொல்லணும். மற்றவங்களுக்கு வராது. பூர்வ புண்ணியம் கெட்டு போன ஜாதகத்துக்கு வராது. இது பூர்வ புண்ணியம் இருக்குதான் முதல்ல போய் ஒரு ஞான ஜோதிடரிடம் தெரிஞ்சுக்கிங்க உங்க ஜாதகத்தில். அடுத்தது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே மனைவியின் கை ஓங்குது. நீங்க என்னத்தை குடும்பம் நடத்துனீங்கன்றாங்க. ஆமா, சொத்து கைவிட்டு போயிடுச்சு. ஆல்ரெடி போன சொத்தை மீண்டும் மீட்க முடியுமா, இல்லைனாக்கா மறு சொத்தை உருவாக்க முடியுமான்றது மனசுக்குள்ள
சஞ்சலம். இல்லைன்னா இன்னும் சில பேருக்கு நாளைக்கு போவோமா அடுத்த மாதம் போவோமா. மேருஜி வேற 2027 ஜூன் வரலுமே நம்முடைய நகை பணம் பொருள் சொத்து அசட்டு போய் லாக் ஆகிடும், மீட்க முடியாத இடத்துல லாக் ஆகிடும், மார்வாடி கடையிலையோ பேங்க் லோன்லையோ அப்படின்ற கலக்கம். இப்படி இந்த கலக்கம் இருக்கு. பிள்ளைகளை பற்றின கலக்கம், சொத்து சுகங்களை பற்றிய கலக்கம், தாயை பற்றிய கலக்கம், தந்தையை பற்றிய கலக்கம். மனைவி மட்டும்தான் அசராம நிக்கிறாங்க, பாத்துக்கலாங்க எது நடந்தாலும்ன்றாங்க. இப்போ 5 நிலை சொல்றேன் கேளுங்க. முதல் நிலை 14 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. சொத்தை கொடுக்குறங்க, நகையை கொடுக்குறங்கன்னாலும் பணம் கொடுக்க ஆள் இல்லை, அப்படிப்பட்ட நேரம். 2வது நிலை 26 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026 வரை கொஞ்சம் முயற்சிகள் கை கூடுற மாதிரி இருக்குது, ஆனாலும் கைக்கு அகப்பட்டது வாய்க்கு அகப்படல, அப்படிப்பட்ட நிலை. 3வது நிலை 1 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026 மொத்தமே கடன்காரன் வந்து வீட்டில் உட்காந்துட்டான், பணம் கொடுத்தா போற, இல்லைன்னா வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அப்படி கழுத்தை நெருக்கிற அளவுக்கு வந்து உட்காந்துட்டான். என்ன பண்ண போறீங்க? பிறகு 4வது நிலை 2 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2027 கொஞ்சம் உதவிகள் சமூகத்தில் இருந்தும் பார்ட்னர்ஷிப்பிட்ட இருந்தும் பார்ட்னர் நண்பர்கள்கிட்ட இருந்தும் சக தொழிலாளர்கள்கிட்ட இருந்தும் சக நண்பர்கள்கிட்ட இருந்தும் 9 தொகை கிடைக்குது. 5வது நிலை அது 5 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026 மனைவி இதுவரையிலும் உங்களை நம்பி இருந்தாங்க, இப்ப இனிமேல் அந்த அம்மாவும் நம்பாம உங்களை வசைப்பாட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் இந்த மாதத்தினுடைய சினாரியோ. அப்படின்னா நிகழ்வுகள், உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள். மொத்தத்துல என்ன, வீட்டில் இருக்கிற வெள்ளி நகை தங்க நகை எல்லா அடமான கடைகளுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நகை, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பொருள், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வெள்ளி பாத்திரம். இப்பெல்லாம் வெள்ளி பாத்திரத்துக்கும் வங்கியில வந்து கடன் தரான்றதுனால வாங்கின வெள்ளி பாத்திரம் பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக வாங்கினீங்கல்ல, அது எல்லாமே வந்து அடமான கடைக்கு போயிட்டு இருக்கு. அப்படியே நீங்க மட்டும் அசராம இருக்கீங்க. எங்கிருந்தோ ஒரு இறை ஒளி அவ்வப்போது உங்க குடும்பத்துக்கு வறுமை இல்லாம காப்பாத்திக்கிட்டு இருக்கு. எப்படி வறுமை இல்லாம காப்பாத்திக்கிட்டு இருக்கு? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், அது வந்துடுது. முயற்சிகள் சிலது கை கூடுது, சிலது தான், எல்லாமே கிடையாது, சிலது. அதே மாதிரி வீடு கையை விட்டு போயிடுமான்னும் போது கை கொடுத்து காப்பாத்து. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தருகிறேன். அதை எடுத்துக்கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தற்காத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். என்ன மகர ராசி என்பர்களே, நீங்க தான் கடந்த காலத்தில் 7 நாள் ஷெடியூலிருந்து வெளியே வந்துட்டீங்க. எப்போ வந்தீங்க? எப்பவோ வந்தீங்க. 2025 மார்ச் 30ஆம் தேதியா வந்தீங்க. அதுக்கப்புறமா ஏன் மேருஜி எங்களுக்கு கஷ்டகாலம்? 9 கிரகம் இருக்குது. ஒருத்தர் நல்லா இருந்தாலும் 8 பேர் நல்லா இருக்கணும். அந்த 9 பேரும் நல்லா இருக்கிற நேரம் பார்த்து காரியம் சாதிக்கிறதுக்கு நீங்களே உங்க ஜாதகத்தை ஜோதிடத்தின் வாயில தெரிஞ்சுக்கிட்டா தான் சுவாமி முடியும். நாங்கள்லாம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு எங்களை ஓரளவுக்காவது பாதுகாத்துக்கிட்டு வரோம். இப்படி எல்லாரும் பாதுகாத்துக்கிறதுக்கு தான் வாங்கன்ற. நீங்க வராம தெனாவட்டா சுத்துனாக்க சுத்துங்க. யாருக்கு என்ன கவலை? உங்களுக்கு தான் கவலை. இப்போ பலனை மட்டும் கேளுங்க. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பிச்ச உடனே அசிங்கம், அவமானம், மானபங்கம் அப்படிதான் ஆரம்பிக்குது. தற்கொலை முயற்சி போட யாரால? நீங்க ஞானமா யாருக்கும் தெரியாதுன்னு செஞ்சீங்க. ஒரு கடன் வாங்கினீங்க, அது வீட்டம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால பிள்ளைகளால, பெருங்கொண்ட கடன்காரனால. முயற்சி மட்டும் இருக்குது, தைரியம் மட்டும் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு என்ன நாக்கா வழிக்கிறது? மாரடிகளில் போயிட்டு சேட்ஜி எனக்கு தைரியம் இருக்குதுன்னா காசு கொடுப்பானா? வங்கியில் போயிட்டு எனக்கு தைரியம் இருக்குதுனாக்கா பணம் கொடுத்துருவானா? ஆனால் தைரியம் புருஷ லட்சணம்னு ஏன் சொல்கிறான்? அந்த தைரியத்தை வச்சுக்கிட்டு எப்படியாவது எதிர்நீச்சல் போட்டு வரணும்னு வந்துடுவீங்க. இப்போ நான் சொல்கிறேன், நடந்துடும். சமூகத்திலிருந்து சில உதவிகள் கிடைக்குது. சிறு சிறு ஒப்பந்தங்கள், சிறு சிறு அந்த கமிஷன் ஏஜென்சி இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறீங்க, அதில் காசு வருது. யாராவது அரசாங்க உத்தியோகத்துக்கு லெட்டர் எழுதியிருந்தா இப்போ நல்ல செய்தி வருது, அடி சாம்பார் மணின்ற மாதிரி அடிக்கிறாங்க.
மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஆவி பூந்துக்கிட்டு வேலை செய்யுது. பிறகு 5 நிலைகள் கேளுங்க. முதல் நிலை 14 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. இந்த நிலை முயற்சி கெட்டு போகுது. காது மூக்கு தொண்டையில இருமல் நிற்கவே இல்லை. விரயம், அதுக்காக உடல் நலத்துக்காக விரயம், காது மூக்கு தொண்டைக்காக விரயம், மனைவிக்காக விரயம், மனைவி வர்க்கத்தாருக்காக பண விரயம், கடன்காரனுக்காக விரயம், வழக்குக்காக விரயம், நோய்க்காக விரயம், அந்தந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு. பிறகு 2வது நிலை 26 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. இது என்ன நிலை? இது மீண்டும் 7 நாட் சனி மாதிரி ஒரு நிலை. அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதுல பாதியாவது இருக்கும். மீண்டும் உங்க கோப்பு என்று சொல்லக்கூடிய செட்டப்பை கலைக்கக்கூடிய நேரம். அதனால எச்சரிக்கையாக இருக்கணும். அது இருக்குது இன்னும் 4.5 மாசத்துக்கான, இந்த மாசத்துக்கான பலன் தானே சொல்ல முடியும். அதனால 26 ஜூலை 2026 இருந்து 17 ஆகஸ்ட் 2026 வரலும் மீண்டும் ஒரு மினி 7 சனி மாதிரி இருக்கும். மினி லஞ்ச், மினி டிஃபன் மாதிரி. இதுல என்னென்ன நடக்கும்? மீண்டும் பொருளாதார சங்கடம் வரும், குடும்பத்துல பகை வரும், குடும்பத்திலிருந்து மீண்டும் பிரிவினை வரும், இதெல்லாம் நடக்கும். குடும்பம் நடத்த முடியாத அளவுக்கு பணம் காசு தட்டுப்பாடு வரும். அடுத்தது 3வது நிலை 1 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. பிள்ளைகள் உடல்நலம் கெடுது. அதே மாதிரி பெண் பிள்ளைகளா இருந்தாக்கா அவங்களுடைய கர்ப்ப நிலைகளை பார்த்துக்கங்க. அந்நியர்களால உங்கள் மகள்களுக்கு பால் உணர்வு, வன்புணர்வு ஏற்படலாம், எச்சரிக்கை. ஆசிரியர்களாலேயே ஏற்படும் எச்சரிக்கை. பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்களால் ஏற்படும் எச்சரிக்கை. உங்களுக்கும் தொழில் நஷ்டம் வரும், மன நஷ்டம் வரும், புத்தி வேலை செய்யாது. அடுத்தது 4வது நிலை. காலம் நிற்பதில்லை, ஓடிக்கொண்டே இருக்கும் நமக்காக. நாம தான் அது பின்னாடி ஓடணும். ரைட். அது என்ன நிலை? அதுதான் 2 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. சொத்தை வச்சு அடமானம் போட்டு காசு, வாகனத்தின் மேல மறு லோன், ரீலோன் காசு வாங்குற நிலை. அதை வச்சு குடும்பம் ஓட்டலாமா அப்படின்ற நிலை. 5வது நிலை 5 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. இது என்ன நிலை? அற்புத நிலை சாமி, அற்புத நிலை. ஏதோ ஒரு ரொட்டேஷன் பண்ணி வீட்டுக்கு பணம் கொண்டாடுறீங்க. 5ன்ற தொகை 5000, 50,000, 5 லட்சம், 5 கோடி, 500 கோடி, 5000 கோடி. சந்தோஷமா வயல்லாம் பள்ளி தெரியுதா? அந்த 5000 கோடி அளவுக்கு உங்க ஜாதகத்துல பூர்வ புண்ணியம் இருக்கணும், இருந்தா வந்துடும். அப்படி சம்பாதிக்கிறவங்களும் இந்த நாட்டில் இருக்காங்க. அந்த அதானி, அம்பானி, முகேஷ் அம்பானி, டாடா, பிர்லா கேட்குறீங்கல்ல. அப்புறம் என்ன? அதே 5000 கோடி அதர்மமான முறையில் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்கல்ல. அப்புறம் என்ன? ரைட். அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது. பிறகு உங்கள் நலன் கருதி பணவரவு நாட்களையும் சந்திராஷ்டம நாட்களையும் நான் கடந்த 5, 10, 15 வருடங்களாக தருகிறேன். அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தை தற்காத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களையும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன கும்பராசி நண்பர்களே, 7 நாட் சனியில் இருக்கீங்க. மேஜர் பிளானட்டான எல்லாமே கெட்டு போயிருக்கு. ராகு, கேது, சனி, குரு 4 கிரகம் கெட்டு போயிருக்கு. என்ன தப்புறன்னு சொல்றீங்க. ஆனாலும் சொல்லி தானே ஆகணும், வாழ்ந்து தானே ஆகணும், மூச்சு விட்டு தானே ஆகணும், விட்ட மூச்சை இழுத்து தானே ஆகணும். நம்ம ஆயுள் உள்ளவரை அதுக்கு சொல்றேன், நோட் பண்ணுங்க. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வரணும், சண்டை. இந்த 16 ஜூலை 2026 18 ஜூலை 2026 வரலாம். அதுக்கப்புறமா அந்த சண்டையினுடைய நீட்சி, அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, மலை உச்சியிலிருந்து இடர்வீதல்ன்ற மாதிரி மன அழுத்தம், பண அழுத்தம், உடல் அழுத்தம், கணவன் மனை உறவு நிலையிலும், நண்பர் வட்டாரத்திலையும், கடன் வகையிலும், விரோதி வகையிலையும், வழக்கு வகையிலையும், தொழில் வகையிலையும். இது எப்போ? 18 ஜூலை 2026 முதல் 21 ஜூலை 2026 வரலாம். இப்போ இந்த மாதம் அந்த 21 ஜூலை 2026 அப்புறமா ஒரு 24 ஜூலை 2026 வரலாம். ஆழ்மனசு பூரா அப்படியே குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேனோ, நான் என்ன குற்றம் பண்ண, எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு ஒரே ஆழ்மன தேடல்.
25 ஜூலையிலிருந்து ஒரு 5 நாள் ஒரு 5 தொகை வருது. முதல் தொகை 3, அடுத்தது 8, அடுத்தது 5, அடுத்தது 7, அடுத்தது 6, அடுத்தது 1, 6 தொகை வருது. இப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னா. வரலன்னு யாராவது மனசுக்குள்ள நினைச்சிங்கன்னாலோ அதுக்கு காரணம் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் வரும். ஒரு ஜாதகத்தின் இன்ஜினே பூர்வ புண்ணியம். இன்ஜின் கெட்டு போச்சுன்னா வண்டி எங்கிருந்து செல்ஃப் எடுக்காது. அதை பார்க்கணும். அந்த பூர்வ புண்ணியத்துக்குன்னு ஒரு கிரகம் இருக்கு, நல்லா இருக்கணும். ரைட். அடுத்தபடியாக இந்த மாதம் ஆரம்பித்த உடனே குடும்ப சண்டை, வாக்கு சண்டை, வாயை திறந்தாலே சண்டை. இருதயத்தில் உங்கள் தாயின் உடம்பின் மேலே ஒரு ஆவி பூந்துக்கிட்டு அந்த அம்மா வேற உங்களை வசைப்படுறாங்க. அதனால தாண்டா குடும்ப சொத்தெல்லாம் போச்சு. பிள்ளைகள் உடல் நலம் கெடுகிறது. அவர்களுக்கு கல்வி தர முடியவில்லை, கல்விக்கான கட்டணம் கட்ட முடியவில்லை, அதனால் மன சோகம். குடும்பம் நடத்துறதுக்கே கடன் வாங்க வேண்டியிருக்கு சுவாமி. அப்படி இருக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது. இப்போ 5 நிலைகள் சொல்றேன், கேட்டுக்குங்க. பேப்பர் பேன் எடுத்து நோட் பண்ணுங்க. 14 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026 இது முதல் நிலை. என்ன நிலை? கடன் கேட்டாலும் கடன் கிடைக்கல. நகையை கொண்டு போய் அடமானம் வச்சாலும் இல்லை சார், இந்த நகைக்கான பில்லு கொண்டு வாங்க சார்ன்றான். இந்த பில் இல்லை, அதனால நகை வைக்க முடியல. இப்படி பல தரப்பட்ட நகையை வச்சு பணம் வாங்க முடியல. கடைசியில் மார்வாடி கிட்ட போறீங்க, சேட்ஜி இல்லைங்க இப்பெல்லாம் நம்மகிட்டயே பில் கேட்குறாங்கோ, கொண்டாங்கோ. நேற்று தாங்கோ வந்து தேவையில்லாமல் நம்மளுது யாரோ ஒரு பையன் எங்கேயோ திருடினா கொடுத்தான், அதை ஃப்ரீயாக வாங்கிட்டு போயிடுச்சுங்க போலீஸ். அதனால் நகை இருக்குது, பில் இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் பணம் வாங்க முடியல. இந்த மாதிரி நிலை முதல் நிலை. 2வது நிலை 26 ஜூலை 2026 அது முதல் 17 ஆகஸ்ட் 2026 அதுவரையில் 7 நாட்டு சனியில் உங்கள் மண்டையில் நங்குன்னு இரும்பால் அடிச்சு எப்படி இருக்கும் அப்படி ப்ரெஷர். எந்த ப்ரெஷர்? சோஷியல் ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் வந்துடுச்சு. தலையெல்லாம் ஒரே அரிப்பு, அரிச்சு ஸ்கின் அலர்ஜி வந்துடும் போல இருக்கு. வேண்டாங்க, அரிக்காதீங்கன்றாரு டாக்டர். டெர்மாட்டாலஜிஸ்ட் எழுதி அனுப்புறாரு. அவங்க தான் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட். 3வது நிலை அது என்ன நிலை? 1 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026 சொத்து கையை விட்டு போயிடுச்சு. வீடு போயிடுச்சு, வாகனம் போயிடுச்சு, ஜப்திக்கு போயிடுச்சு சாமி. இது எப்படி என்பிஏலிருந்து கொண்டு வரது? அதுக்காக போறீங்க, என்னென்னமோ பண்றீங்க. நகையை வச்சு பார்க்குறீங்க, மனைவி தாலியை கூட கொண்டு போய் வைக்கலான்னு பார்க்குறீங்க. கடங்காரங்கிட்ட கேட்காத வார்த்தை, மனம் வெதும்புது உங்களுக்கு. 4வது நிலை 2 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026 மனசு பத்தி எரியுது, புத்தி பத்தி எரியுது, கோபம் வருது. ஆனால் யார்கிட்ட காட்ட முடியும்? மனைவி கிட்ட காட்டினாலே ரிவர்ஸ் ஆகுது. மேல் வயிற்றுல அல்சர், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாம் வருது. 4வது நிலையில். 5வது நிலை ரொட்டேஷன் பண்றீங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிறீங்க. அதுதான் 5 ஆகஸ்ட் 2026 முதல் 23 ஆகஸ்ட் 2026 பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவர நாட்களும் சந்திராஷ்டமங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். அதை எடுத்துக்கொண்டு உங்கள் குடும்பத்தை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன மீனராசி நண்பர்களே, 7 நாள் சனியில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, அப்புறமா ஜென்மச்சனி. ஆனாலும் இந்த மாதம் உங்களுக்கு கெஞ்சினாலும் கிடைக்காதுங்க. அந்த மாதிரி சில உதவிகள் கிடைக்குது. மேற்கொண்டு பிள்ளைகள் படிக்கணுமா, அதுக்கு பணம் எங்கிருந்தோ வருது. குடும்பத்தில் சுபகாரியம் ஆகணுன்ற அளவுக்கு தசா புக்திகள் யாருக்கு நடைமுறையில் பூர்வ புண்ணிய பலம் பெற்று இருக்குதோ அந்த பூர்வ புண்ணிய கிரகம் பலமா இருக்கணும். இருந்தால் தான் தசா புக்தியில வேலை செய்யும். இருந்தால் அவர்களுக்கு திருமணம், குழந்தை பேரு, நலுங்கு, சாந்தி முகூர்த்தம் அந்த பிள்ளைகளுக்கோ இல்லை நீங்களே மேலராசியா இருந்தாலும் உங்க ஜாதகத்துல திருமணத்துக்கான கிரகம் பலமா இருந்தால் அந்த தசையை நடந்து ராஜயோக தசையாக இருந்தால் நடக்கும். இப்போலாம் ராஜயோகம் இருந்தால் தான் திருமணத்துக்கே ராஜயோகம் இப்போ வேணும். பெண்கள் பற்றாக்குறை, ஆண்கள் ஜாஸ்தியா இருக்கிறான். இல்லைன்னா 2 பேருமே சமமா இருந்தாலும் 2 பேருக்குள்ளேயும் ஒத்து போக மாட்டேங்குது. பிறகு இந்த மாதம் ஆரம்பிச்ச உடனே 7 தொகை, 6 தொகை, 1 தொகை வருது சுவாமி. எடுத்து உள்ளவே ஆறுதல் பரிசு, குடும்ப நடத்துறதுக்கு மளிகை பொருட்கள், அரிசி பருப்பு மிளகா வாங்குறதுக்கு. காதில் ஏதோ ஒரு ஆவி பேசுது, பச்சி 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 பேசுது. அப்படி பேசுது, வரவுக்கு மீறி செலவு போகுது. இப்போ 5 நிலைகளில் சொல்ற முதல் நிலை 14 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026
தொழில் ஆஃப் ஆகி போச்சு, உங்களுடைய சிந்தனை ஆஃப் ஆகி போச்சு, மொத்தத்தில் உங்களையே அப்படியே நடைப்பணமாக ஆக்கி நிற்க வச்சிருக்கான். 2வது நிலை 26 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. ஹெவி வெயிட், சுமக்க முடியல. கடனையும் வழக்கையும் நோயையும் பொருளாதார பற்றாக்குறையையும் சுமக்க முடியல, குடும்பம் நடத்த முடியல, எங்கேயாவது ஊரை விட்டு ஓடிடலாமான்ற மாதிரி இருக்குது இந்த நிலை. பிறகு 3வது நிலை 1 ஆகஸ்ட் 2026 டு 17 ஆகஸ்ட் 2026. எச்சரிக்கையா இருங்க, சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிங்க. ஹை சுகர் ஹை பிபி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, மனைவியின் உடல்நலம் பாதிச்சு அதுக்காக பெருந்தொகை ஹாஸ்பிட்டலைசேஷன் செலவு வருவதற்கு வாய்ப்புண்டு சுவாமி. பிறகு 4வது நிலை 2 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. அதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் தைரியம் இருந்து, இப்போ அந்த தைரியமும் போச்சு. ஆனாலும் சொத்தை அடமானம் போட்டோ நகையை அடமானம் போட்டோ பணம் பெறட்டும் நேரம்தான் இந்த 2 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026 வரையில். மேலும் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணுறீங்க, ஸ்பெகுலேஷன், ஷேர் பிஸ்னஸ், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்ய முடியுது. அதன் மூலமாக கொஞ்சம் பணம் கொண்டு வரீங்க. கமிஷன் ஏஜென்சி தொழில் பண்ணுறவங்க, புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, வாயாலேயே பிழைப்பு நடத்துபவர்கள், வக்கீல்கள், இவங்களுக்கெல்லாம் அது ரீதியாக பணம் வருது. ஜோதிடர்கள், அவங்களுக்கும் வாய் தானே பொழப்பு. ஜோதிடர்கள், வக்கீல்கள், தரகர்கள், ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள், அரசியல்வாதிகளும் வாயை வச்சு தானே பிழைக்கிறாங்க. அவங்க நடிகைகளும் வாயை வச்சு தானே பிழைக்கிறாங்க. டைலாக் பேசி தானே முகத்தை காட்டுறாங்கல்ல. 2ஆம் இடம் தானே வலது கண்ணு, முகம், வாய், நாக்கு, பற்கள் எல்லாமே. டென்டிஸ்ட்டு, இவங்களுக்கெல்லாம் பணம் வருது. இந்த 4வது நிலையான 2 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. பிறகு 5வது நிலை, அதுதான் 5 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. ஸ்பெகுலேஷன், ரொட்டேஷன், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன் கடிச்சு, இங்கே கடன் வாங்கி அந்த கடன் அடிச்சு, அந்த கடன் வாங்கி இந்த கடன் அடிச்சு, இந்த கடன் வாங்கி அந்த கடன்லேயே கொஞ்சம் வீட்டுக்கு அரிசி பருப்பு மிளகா வாங்கி போட்டு அப்படியே உங்கள் வீட்டு பொம்மை குட்டி அம்மா என்ற அந்த மகாலட்சுமி கிட்ட கொடுத்து, எம்மா மேருஜி சொல்லிட்டார், எல்லாம் கரெக்டாக வருது நமக்கு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுறீங்க. அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களையும் சந்திராஷ்டிரம் நாட்களையும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தற்காத்துக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள், மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு.
Address: Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.